பதவிகளிலே இருப்பவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே காணப்படுகின்றது. 100க்கு 3% என்ற அடிப்படையிலே முஸ்லிம்களின் எண்ணிக்கை காணப்படுகின்றது. அதிலும் இலங்கையின் உயர் அரச பதவிகள், செயலாளர்களாக, அதிகாரிகளாக, அதிகாரம் மிக்க கதிரைகளை அலங்கரிக்க கூடியதாக கல்வியினூடாக உருவாக்கப்படும் பதவிகளே காணப்படுகின்றது. இன்று வரைக்கும் முஸ்லிம்களின் நிர்வாக சேவையில் முஸ்லிம்களுக்கான அமைச்சு பதவி இன்றி பிரதி அமைச்சும் துணை சபாநாயகர் பதவி மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளதாக தொடர்ச்சியாக விமர்சனங்கள் காணப்படுகின்றது. அமைச்சின் செயலாளராகவும் ஒருவரும் நியமிக்கப்படவில்லை என்றாலும் இவை அனைத்திற்குமான தீர்வு முஸ்லிம்கள் பதவிகளுக்காக போட்டியிடுவதை விட்டு முஸ்லிம்கள் கல்வியிலே முன்னேற வேண்டும். இலங்கை நிர்வாக துறைகளிலும் அதே போன்று பல துறைகளிலும் மிக முக்கியமான பதவிகளுக்கு வருவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். கல்வியிலே உயர்வதன் ஊடாகவே அதிகாரங்களை கைப்பற்ற முடியும். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இம்முறை 10வது பாராளுமன்றத்தின் அமைச்சு பதவிகளும் பிரதி அமைச்சு பதவிகளும் வழங்கப்பட்டது. அதே போன்று அமைச்சர்களின் செயலாளர்களும் நியமிக்கப்பட்டனர். என்றாலும் அமைச்சர்களாக எந்த ஒரு முஸ்லிமும் நியமிக்கப்படவில்லை. பிரதி அமைச்சராக மௌலவி முனீர் முலஃபர் நியமிக்கப்பட்டார். துணை சபாநாயகராக டாக்டர் ரிஸ்வி சாலி நியமிக்கப்பட்டார். செயலாளர்களாக யாருமே நியமிக்கப்படவில்லை. இந்த நிலையிலே இம்முறை வழங்கப்பட்ட பதவிகள் காணப்படுகின்றது. இதன் காரணத்தினால் முஸ்லிம் சமூகத்தில் அதிக அளவிலே இந்த பிரச்சினை விமர்சிக்கப்பட்டது. என்றாலும் பதவிகளில் மிக முக்கியமானது, அரசியல் மாறினாலும் பதவிகள் மாறாதது இலங்கையின் அரச பதவிகள். அதிலும் இலங்கையின் உயர் அரச பதவிகள், செயலாளர்களாக, அதிகாரிகளாக, அதிகாரம் மிக்க கதிரைகளை அலங்கரிக்க கூடியதாக கல்வியினூடாக உருவாக்கப்படும் பதவிகளே காணப்படுகின்றது. இன்று வரைக்கும் முஸ்லிம்களின் நிர்வாக சேவையில் பதவிகளிலே இருப்பவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே காணப்படுகின்றது. 100க்கு 3% என்ற அடிப்படையிலே முஸ்லிம்களின் எண்ணிக்கை காணப்படுகின்றது. என்றாலும் இலங்கை முஸ்லிம்களின் சனத்தொகை 11% காணப்படுகின்றது. 11% காணப்பட்டால் கல்வித்துறையில் அனைத்து துறைகளிலும் அந்த 11% நாங்கள் அடையக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். என்றாலும் அந்த 11% எமது நிர்வாக சேவைகளில் அதிகாரம் மிக்க பதவிகளிலே இருக்கின்றோமா என்றால் இல்லை என்பதை அதற்கான பதிலாக காணப்படுகின்றது. அரசியல்வாதிகளாக, அமைச்சர்களாக வருவதற்கு முன்னர் கல்வித்துறையிலே எமது சமூகம் முன்னேற வேண்டும். வரலாற்றிலே எடுத்து பார்த்தால் இலங்கையிலே பிரித்தானியர்களின் ஆட்சிகளுக்கு பின்னர் இலங்கை முஸ்லிம்களின் கல்வியில் தேக்க நிலை ஏற்படுகின்றது. அதற்கான மிக முக்கியமான காரணம் பிரித்தானியர்கள் கிறிஸ்தவ கல்வியினூடாக மிக முக்கியமாக வழங்கியதன் ஊடாக அப்போதைய தலைவர்கள் மதத்தை திணிக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் கல்வியிலே, அதிலும் ஆங்கில கல்வியை புறந்தள்ளி இருந்தனர். அதன் பின்னர் ஆங்கில கல்வியின் அவசியத்தை உணர்ந்து கல்வி கற்கும் சமூகத்தை உருவாக்குவதற்காக அப்போதைய தலைவர்கள் MC சித்திலபை போன்ற பலரும் முயற்சி செய்திருந்தனர். அதற்கு பின்னர் வந்த அரசியல்வாதிகளும் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தற்பொழுது ஓரளவிற்கு முஸ்லிம் சமூகம் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் அந்த முன்னேற்றம் கல்வித்துறையிலே இன்னும் பல மடங்கு அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். கல்வியிலே வளர்ச்சி அடைந்தால், அதிகாரம் மிக்க கதிரைகளை அலங்கரித்தாலே எமது உரிமைகளை இலகுவான முறையில் மீட்டெடுக்க முடியும், இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக அரசியல்வாதிகள், அமைச்சுக்கள் தேவையில்லை என்பது கிடையாது. அமைச்சுக்கள் அரசியல் எவ்வாறு முக்கியமானதோ அதைவிட மிக முக்கியமானதாக கல்வி காணப்படுகின்றது. ஒவ்வொரு பிரதேசத்திலும் பாடசாலைகளின் வளர்ச்சியூடாக சமூகங்களின் வளர்ச்சி அடைந்துள்ளது. கல்வியின் வளர்ச்சியூடாக எமது சமூகத்தின் வெற்றி காணப்படுகின்றது. அதே போன்று பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் மாணவர்களுக்கு வழிகாட்டல்களையும் சிறந்த முறையில் வழங்க வேண்டும். இலங்கையில் காணப்படும் மிக முக்கியமான பரீட்சைகளில் மிக உயர்ந்த பரீட்சைகளில் ஒன்று SLAS, இலங்கை நிர்வாக சேவைக்குரிய பரீட்சை. அந்த பரீட்சைகளுக்கு தோற்றுவதற்காக பல்கலைக்கழகம் சென்றதில் இருந்து மாணவர்கள் முயற்சி செய்வதற்கான வழிகாட்டல்களை வழங்க வேண்டும். அதே போன்று பல பரீட்சைகள், மிக முக்கியமான பரீட்சைகள் இலங்கையில் காணப்படுகின்றது. SLAS, SLES, SLTES, SLPES, SLPS என பல பரீட்சைகள் இலங்கையில் காணப்படுகின்றது. இவ்வாறான பல பரீட்சைகளிலும் தோற்றி
உயர் பதவிகளுக்கு வருவதற்கு வழிகாட்ட முடியும். இவ்வாறு கல்வியின் ஊடாக உயர் பதவிகளுக்கு வருவார்களாக இருந்தால் எந்த ஜனாதிபதியாலும், எந்த அதிகாரியாலும், எந்த அரசியல்வாதியாலும் இவர்களை வீழ்த்த முடியாது. இவர்களுக்கு கிடைக்கும் உரிமைகளை வீழ்த்த முடியாது. இதனூடாக சமூகம் அடையும் வெற்றிகளையும் வீழ்த்த முடியாது. எனவே கல்வியின் ஊடாக மாத்திரமே ஒரு சமூகத்தை வளர்த்தெடுக்க முடியும். எனவே எதிர்கால எமது சமூகத்தின் கல்வியின் அவசியத்தை உணர்ந்து மாணவர்களை கல்வியின் பால் தூண்ட வேண்டும். அதிக அளவிலே முஸ்லிம் சமூகத்தில் இருக்கும் குற்றச்சாட்டு, வியாபாரிகளாக முஸ்லிம்கள் காணப்படுகின்றார்கள். வியாபாரம் செய்வது எந்த தவறுகளும் கிடையாது என்றாலும் இந்த வியாபாரத்தின் ஊடாக கல்வியை விட்டுவிடக் கூடாது. கல்வியை வளர்ப்பதன் ஊடாகவே வியாபாரம் மாத்திரமல்ல, எமது சமூகமும் நாளை தலை நிமிர்ந்து நிற்கும். இல்லை என்றால் தலை குனிந்த சமூகமாக நாளை நாங்கள் மாற்றப்படலாம். கல்வி ஒன்றே வெற்றிக்கு வழி. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.